Hi guys, welcome to my channel. உங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ, பியூட்டி டிப்ஸ் வேர்ல்டு வைடாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு விஷுவலுக்கே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடியை பற்றி யார்கிட்டையாவது பேசினாலே முடி கொட்டுது, இளநரை வந்துருச்சு, முடி அடர்த்தி ஆகலை, செம்பட்டை ஆயிடுச்சு, என் முடி பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இல்லைன்னு அப்படின்னு கேட்கும் போதே மூச்சு முட்டுற மாதிரி தான் பேசுவாங்க. யாராவது அதுக்கு சொல்யூஷன் சொன்னாங்கன்னா ஒரு 2 நாள் அதை இதை அரைச்சி ஹேர் பேக் போடுவாங்க. ஆனால் அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கேன்னு 2 நாள் தான் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அதுக்காகத்தான் நம்ம ஒரு பல்க் அமௌண்ட்டில் ஹேர் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு பல்க் அமௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஃபால் ஏன் வருது, இது எந்த மாதிரி டிசீஸ்னால இந்த ஹேர் ஃபால் நமக்கு ஆகுது, நம்ம டெய்லி ரொட்டீனில் சில பல மாற்றங்கள் கொண்டு வரதுனால இந்த ஹேர் ஃபால் வந்துட்டு பர்மனெண்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த ஹோம் ரெமெடி பார்த்துடலாம். டாஸ்மூல் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இது பழங்கால மக்கள் யூஸ் பண்ண ஆயுர்வேத ஒரு வீட்டு வைத்தியம். இந்த டாஸ்மூலுங்கிறது பார்த்திங்கன்னா 12 வகையான மூலிகைகளை உள்ளடக்கியது. இது தலைமுறை ஆயுர்வேத முறையில் கடைபிடிக்கிறாங்க. ரொம்ப பிராண்டடான ஒரு ஹேர் பேக் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸை தான் பெரிதும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது உச்சந்தலையிலிருந்து நுனி வரைக்கும் ஊட்டமளித்து ஈரப்பதமாக்கி நம்ம முடியை இயற்கையாகவே ஆரோக்கியமாக வச்சுருக்கு. இப்போ இந்த ஆயுர்வேத வீட்டு வைத்தியம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வெங்காய பவுட்ரு ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் C, சல்பர், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால வெங்காயம் இயற்கையாகவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிக அளவில் சுரக்கும். இந்த மாதிரி சுரக்கும் போது நம்ம முடி இளம் வயதிலே நரைக்க தோன்றும். சிலருக்கு இளநரையை தடுக்கிறதுக்காகவும் ஊட்டச்சத்து குறைபாடுனால வர்ற முடி உதிர்வை தடுக்கிறதுக்காகவும் இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா பரம்பரையாகவே இந்த முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையுமே இது க்யூர் பண்ணுது. துளசி ஒரு 5 கிராம் அளவில் எடுத்துக்கோங்க. இந்த துளசி பார்த்திங்கன்னா கற்பூர துளசி, கிருஷ்ணர் துளசி, லக்ஷ்மி துளசின்னு சொல்லிட்டு 3 டைப்பில் இருக்குது. நீங்கள் எந்த துளசி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த துளசியை நம்ம பயன்படுத்தும் போது பேன், ஈறு பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். இது டேண்ட்ரஃபுக்குமே ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு லவங்கப்பட்டை. இது மற்றதை காட்டிலும் ஒரு 2 கிராம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இது 12.5 கிராம் அளவில் நம்ம எடுக்கணும். இந்த லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா நம்ம முடியோட வளர்ச்சியை தடுக்கிற பூஞ்சை தொற்று, பொடுகு தொற்றுக்களை இது கண்ட்ரோல் பண்ணுது. இது ஹேர் ஃபாலுக்கும் அடர்த்தி இல்லாத முடிக்கும் ஒரு சிறந்த பயனை கொடுக்கும். இது முடி சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிதும் யூஸ் ஆகுறதுனால இதை ஒரு 2 கிராம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிற எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்டுக்குமே செம்பருத்தி பூ இல்லாமல் தயாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்பருத்தி பூ ஹேருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் ஷைனிங்னஸையும் கொடுக்குது. இது பளபளப்பு கொடுக்கறதுனால எல்லா ப்ராடக்ட்லையுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 10 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா கார்பசோல் ஆல்கலாய்டுகள் இருக்கிறதுனால இது பாக்டீரியாவை இயற்கையாகவே எதிர்த்து போராடுற சக்தி இதுக்கு இருக்குது. இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா புரதமும் பீட்டா கரோட்டினும் அதிகமாக இருக்கிறதுனால முடியோட வளர்ச்சிக்கு இது உதவுது. இந்த கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேரை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். இந்த கருவேப்பிலையை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கருமை நிற கூந்தல் பெறலாம். நெக்ஸ்ட்டு வல்லாரைக்கீரை ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இது நம்ம நினைவாற்றலை பெருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்.
பட் முடிக்கு வந்துட்டு இதனால நமக்கு அதிகப்படியான நன்மை இருக்குது. இந்த வல்லாரை கீரை பார்த்திங்கன்னா முடியோட எண்டில் இருக்கிற இந்த ஸ்ப்ளிட்டட் ஹேரை வந்துட்டு போக்குறதுக்கு பெரும்பாலும் இது பயன்படுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையில் வந்துட்டு அரிப்பு ஏற்படும். பெயின் எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு அரிப்பு ஏற்படும். இது எதனாலனா முடி வந்துட்டு வறட்சியாக இருக்கிறதுனால தான். இந்த வறட்சியை போக்குறதுக்கும் வேர் பகுதியில் இருக்கிற பொடுகுகளை நீக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த வல்லாரைக்கீரை பெரிதும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சீயக்காய் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதிகமாக கெமிக்கல் கலந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, சீயக்காய் யூஸ் பண்ணுங்கன்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பொடுகு பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். இந்த பொடுகு தான் நம்ம வேர் பகுதிகளை அடைக்கப்பட்டு முடி வளர்ச்சியை வந்துட்டு பெரிதும் தடுக்குது. நம்ம இந்த சீயக்காய் யூஸ் பண்ணும்போது பொடுகு பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம இந்த சீயக்காய் யூஸ் பண்ணும்போது தேங்கி இருக்கிற அழுக்குகளை கூட டீப்பாக க்ளீன் பண்ணி நம்ம ஹேரை வந்துட்டு சுத்தமாக வச்சுருக்கோம். இந்த சீயக்காயில் வந்துட்டு பிஹெச்சோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் ஷாம்பை விட சீயக்காய் வந்து பெட்டர் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈச்சம்பழம் ஒரு 5 கிராம். இந்த ஈச்சம்பழங்கிறது வந்து பேரிச்சம்பழம் வந்து காயாக இருக்கும்போது அதை ஈச்சம்பழம் அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக முடி வந்துட்டு ட்ரையாக இருந்துச்சுன்னா அதில் பூச்சி வெட்டு வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு கொலாஜன் ஹேர் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட பூச்சி வெட்டு வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த கொலாஜனுங்கிறது வந்து இந்த ஈச்சம்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த ஈச்சம்பழத்தை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் 10 கிராம் எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹீட்னால தான் முடி வந்து அதிகமாக கொட்டுது. இந்த முடியோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு வெந்தயம் வந்து அதிகப்படியான குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடி வேறு பகுதியில் இருக்கிற தூசிகளை எல்லாம் பார்த்திங்கன்னா டீப்பாக க்ளீன் பண்ணும். இந்த வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கும் போது இயற்கையாகவே உஷ்ணத்தை குறைச்சி சில்க் அண்ட் ஸ்மூத் ஹேர் கிடைக்கும். இந்த வெந்தயம் போடும்போது நமக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு நறுமணமான ஒரு கூந்தல் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதிமதுரம் 5 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த அதிமதுரத்தை பைட்டோதெரப்பி ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது இது சூரிய ஒளியினால் நமக்கு முடிக்கு வர்ற பாதிப்பை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. பொதுவாகவே 50 வயதுக்கு மேலே தான் வெள்ளை முடி வந்து வரணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 20 வயது 30 வயதுலேயே வெள்ளை முடி வந்துடுது. இந்த வெள்ளை முடியை தடுக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் மிகவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து திரிபாலா 12 கிராம் எடுத்துக்கோங்க. திரிபாலாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் என்று 3 கலவை தான் திரிபாலா சூரணம் சொல்லுவாங்க. இது ஆயுர்வேத மருத்துவ முறையில் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும். இது முடி பராமரிப்புக்கும் அதிக பலன் கொடுக்குது. இந்த திரிபாலா சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் போது டேமேஜான ஹேர்ஸை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு இது பெரிதும் யூஸ் ஆகும். இது வந்துட்டு முடி உதிர்வு, ஆண்களுக்கே உண்டான வழுக்கை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால், பொடுகு, வெடிப்பு, வறட்சின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பேக் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹேர் பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனாக இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை தனித்தனியாக வாங்கி காய வச்சு அதை ரைஸ் மில்லில் கொடுத்து எடுத்துக்கிட்டாலும் சரி. இதை வாரத்தில் 2 நாட்கள் பயன்படுத்துங்க. இதை தண்ணீர் விட்டு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துட்டு முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஹேர் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 3 மாதத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் விஷுவலுக்கே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.